பழனிவேல் வந்து இன்றைக்கி வந்து அவங்க அக்கா கூட பசங்களோட தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாட்ட கேட்கல. சோனியா வந்து சம்மதிக்கல. அதே டைம் பார்த்தீங்கன்னா பழனிவேல் அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்தோன்னே அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும் நம்ம பழனி சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தூங்குறாருங்க. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா சோனியா தூங்குற நேரம் பார்த்து அவங்க மருமகளோட தூங்கணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடிறாரு. ஓடி போய் அங்கே பார்த்தீங்கன்னா திருடு மாதிரி போர்வை பொத்திட்டு போகையில் அவங்க எல்லோரும் பயந்துட்டு அடிக்க போகிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா டேய் நம்ம மாமாடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. என்ன மாமா நேரத்தில் எப்படி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. டே உங்களோட தூங்கலான்னு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே நம்ம சரவணனை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிரிக்க வைக்கிறாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து வாச பெருக்கி கோலம் போட்டுட்டு இருக்கையில் நம்ம கதிர் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வரையில் பார்த்தீங்கன்னா என்ன ராஜி எனக்கு நைட்டு நீ சொன்னது அவமானமாக போச்சு அப்படிங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கல. இல்லை ரூமுக்குள்ளே தூங்கின மட்டும் என்ன நடக்க போகுது அப்படிங்க. அதை நீ இன்னும் நான் வச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக அவங்க ரொமான்டிக்காக போய்கிட்டு இருக்கு. அந்த டைம் நம்ம மீனா வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்கல. இன்னும் ரொமான்டிக்காக எதுவும் பேசிகிட்டு நான் வந்து கூட வந்துட்டேன்னா அப்போலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து வீட்டுக்குள்ள ஓடிறாரு. உடனே நம்ம ராஜி உங்கள் குழந்தைனார் பேசிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து வழக்கம் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜி மீனாவும் மயிலோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசுகிறாங்க. மயில் வந்து இங்கே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாழணும்னு வந்திருப்பாங்க அந்த அக்கா, இப்படி ஆயிடுச்சேக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அதே டைம் கோமதி வந்து அதெல்லாம் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாமே பேக் பண்ணி ஆட்டோவில் ஏற்றிடுறாங்க. எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து டக்குன்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மயிலோட செப்பல் கூட வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அதையும் ஒரு பேப்பரில் சுற்றி வண்டியில் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. மயிலை வந்து இவ்வளோ வெறுத்துட்டார் சரவணன். அவங்க வாழ்க்கை இனிமேல் எதை நோக்கி போக போகுது என்னன்னு தெரியல. சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.